ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னன்னா, எங்கள் பையன் கேட்டான், அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா, அதுவும் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான். அப்புறம் தான் யோசித்தேன், வீட்டில் ஒரு கேரட் ஒன்று வாங்கிக்கணும். அது என்ன கேரட்டுன்னு சொல்ல தெரியல. சரி அப்படின்ட்டு அந்த கேரட்டை வச்சு ஒரு அல்வா பண்ணிடலாம் அப்படின்ட்டு அல்வா தாங்க பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சொதப்புறல. இந்த அல்வாவுக்கு தேவையானதை பார்த்துருவோமா? இந்த கேரட்டு தாங்க சொன்னேன். இது என்ன கேரட்டுன்னு தெரியல. இந்த கேரட்டு நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கப்பு சக்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா இது நிறையா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த கேரட்டு. அதனால் முந்திரி, 2 ஏலக்காய், நெய், அப்புறம் பால். பச்சை பால் வேணாலும் ஊற்றிக்கலாம், காய்ச்சின பால் இருந்தால் காய்ச்சின பாலும் ஊற்றிக்கலாம். அது நம்ம விருப்பம். அது ஃபஸ்ட்டு தோல் சீவிக்கலாம். தோல் நம்ம எடுத்துடணுங்க, இல்லைனா மண் இருக்கும். என்ன தான் நம்ம கழுவினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நம்ம தோல் சீவாங்கலாம் போடக்கூடாது. தோல் நல்லா சீவிட்டு போட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் இருக்கும். இந்த கார்னர்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோல் சீவிக்கணும். எல்லாத்தையும் தோல் சீவிட்டு பார்க்கலாம். தோல் சீவியாச்சு. தோல் சீவிட்டு ஒரு கழுவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மண் இருந்தாலும் போயிடும். இப்போ இது நல்லா இந்த கிரேட்டட் வச்சு நல்லா இந்த இதுலேயும் திருவலாம். மெல்லிசாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். இதில் நல்லா திருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திருவிக்கணும். இந்த மாதிரி திருவிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா சீக்கிரம் வெந்துடும். இதில் திருவிழோம்னா கொஞ்சம் பெருசாக விழுது. இதில் திருவிட்டா சின்னமாக விழுது. இப்படி இதை மாதிரி எல்லாத்தையும் திருவிட்டு பார்க்கலாம். இதை மாதிரி நல்லா நைஸாக திருகி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா குழஞ்சி வெந்து வரும். இதை மாதிரி ஒரு கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த கடாயில் பண்ணோம்னா சூப்பராக ஒட்டாமல் வரும். இல்லைனா கனமான சட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு ஃபஸ்ட்டு பால் தான் ஊற்றிக்கணும். பால் இருக்கியா இல்லையா? பால் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து பால்லேயே வெந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதனால தான் பாலில் வேக வைக்கிறது. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். பால் நல்லா காயட்டும். இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். திருவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கேரட்டை நல்லா சேர்த்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து மரக்கரண்டி, இந்த கடாய்க்கு வந்து நம்ம ஸ்டீல் கரண்டி போட்டோம்னாக்கா நான் அந்த இதெல்லாம் சீக்கிரம் போயிடும் கூட்டிங்களாம். அதனால் நம்ம மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவேன். பாருங்க, போதும். இது அப்படியே வெந்து வத்தி வரும். நல்லா வேகட்டும். வெந்தோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், வெந்து வந்துருக்குதா? பாருங்கள், தண்ணி பால் அப்படியே வற்றி வருது. நல்லா வற்றி வரட்டும். வற்றி வந்தோன்னே நெய் ஊற்றி சக்கரை போட்டுக்கலாம். மூடி வச்சுருவோம் திரும்ப. இப்போ வந்து நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், நல்லா வற்றி வந்துச்சா, நல்லா பாலெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சுகர் வந்து நான் 1 கப்பு தான் போட்டுக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துங்க. ஏன்னா கேரட்டில் ஆல்ரெடி சுகர் இருக்கும். அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டுங்க. சரிங்களா? எனக்கு இது போதுமான அளவு, அதனால் நான் கம்மியாக போட்டுக்கேன். இது வந்து நல்லா வத்தி இதுவாகணும். ட்ரை ஆனோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து சக்கரை போட்டோன்னே வந்து இங்கே பாருங்க தண்ணியாட்டம் இருக்கும். நீங்கள் யாரும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க பயப்பட வேண்டாம். இது அப்படி தான் இருக்கும். அப்புறம் இதில் நல்லா இப்போ வந்து இதுவாகும், வத்திரும். தண்ணி வத்திரும். அதனால் ஒன்றும் பயப்படும். நல்லா வத்தி வந்துச்சா பாருங்க, சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டுட்டு அப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா நெய், அதை போட்டுக்குவோம். நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கேன்னா அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறிடும். நெய் இன்னும் போடணும். நெய் பத்தாது, நெய் இன்னும் போடணும். நெய் வந்து இன்னும் போட்டோம்னா தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். பாருங்கள், அவ்வளோதான். அல்வா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பரான அல்வா ரெடி. எப்படி இருக்குது? நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் அல்வா சூப்பராக இருக்கும். இந்த கேரட்டில் சூப்பராக இருக்குங்க. இந்த கேரட் கிடச்சா இந்த கேரட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, எங்கள் வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாடா.